तं जिघ्रांसुम् अभिप्रेत्य विहाय नृपलाञ्छनं तत्पादमूलं शिरसा समगाद्भयविह्वलः. மொழிபெயர்ப்பு. அரசர் தன்னை கொல்ல போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கலிபுருஷன் உடனே அரச உடையை களைந்து அச்சத்துடன் சிரம் தாழ்த்தி அவரிடம் முழுமையாக சரணடைந்தான். பொருளுரை. ராஜரீகமான உடை ஒரு அரசருக்கு அல்லது சத்திரியருக்கு ஏற்ற உடையாகும். ஆனால் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த ஒருவன் செயற்கையான முறையில் ஓர் அரசனை போல் உடை அணிந்து கொள்வானாயின் பரீட்சித்து மகாராஜனை போன்றதொரு தகுதியுள்ள சத்திரியரின் அறைகூவலால் அவனது உண்மையான சொரூபம் வெளிப்பட்டுவிடும். உண்மையான சத்திரியர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். எதிரியின் சவாலை உண்மையான சத்திரியர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். எதிரியின் சவாலை ஏற்று அவனுடன் போரிட்டு வீர மரணத்தையோ அல்லது வெற்றியையோ தழுவுவார். சரணாகதியை அறிந்திராதவனே உண்மையான சத்திரியன் ஆவான். They have translated the word surrender to Sharanagati. I'm having trouble hearing you, sorry. No, they have translated the word Sharanagati for surrender. கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகளைப் போல் அல்லது அரசர்களைப் போல் நடிக்கும் வேஷதாரிகள் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு உண்மையான சத்திரியரால் எதிர்க்கப்படும் போது அவர்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆகவே ஒரு அரசனை போல் வேடம் தரித்திருந்த கலிபுருஷன் பரீட்சித்து மகாராஜனுடன் போரிடும் திறமை தனக்கு இல்லாததை கண்டு உடனே தன் வேடத்தை களைந்து அரசருக்கு கீழ்ப்படிந்தவனைப் போல் அவர் முன் சிரம் தாழ்த்தினான். Done? Yes, bro. Om Jnanathimranthasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Antikam Shri Guroho Shri Yudaparagamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunatham Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakhan Vitamscha He Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Pranamami Haripriye Vancha Kalpatarubhyascha Kripasindhubhya Evacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Madgavirapi Gopala Svikurya Kripaya Yadi Tadaiva Sambhayah Pitva Hrishayustat Priyajana. Here we have two closely related verses. Maybe we should read the next verse as well. I'll recite the Sanskrit first of all. Patitam padayor viraha kripaya dinavatsalah sharanyo navadhitsokya ahachedam hasanniva. 30வது ஸ்லோகம் அதன் மொழிபெயர்ப்பு.
சரணாகதியை ஏற்கும் தகுதி படைத்தவரும் சரித்திரத்தில் புகழ்ந்து பாட தகுந்தவருமான பரீட்சித்து மகாராஜன் இழிவடைந்தவனும் சரணடைந்தவனுமான கலியை கொல்லவில்லை. மாறாக தீனமானவர்களிடம் அவர் அன்பு கொண்டவர் என்பதால் இரக்கத்துடன் புன்னகை செய்தார். பொருளுரை: ஒரு சாதாரண சத்திரியரும் கூட சரணடைந்தவனை கொல்ல மாட்டார். எனவே இயற்கையாகவே ஏழைகளிடம் இரக்கமும் அன்பும் கொண்டவரான பரீட்சித்து மகாராஜனை பற்றி சொல்ல தேவையில்லை. தாழ்ந்த வகுப்பை கலி வேஷத்தை கலைத்து தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தியதால் அவர் புன்னகை செய்தார். மேலும் தமது கூறிய வாளுக்கு இரையாகாமல் தப்பியவர் ஒருவரும் இல்லை என்ற போதிலும் தகுந்த நேரத்தில் சரணடைந்த கலி கொல்லாமல் விடப்பட்டதை பற்றியும் அவர் எண்ணி கொண்டிருந்தார். பிரபு, one more line. Sorry. எனவே தான் பரீட்சித்து மகாராஜனின் பெருமையும் இரக்கமும் சரித்திரத்தில் பாடப்பட்டுள்ளன. அவர் அன்பும் இரக்கமும் கொண்ட பேரரசராகவும் எதிரிகளின் சரணாகதியை கூட ஏற்று அருள் புரியும் உயர்ந்த தகுதியுடையவராகவும் இருந்தார். கலிபுருஷன் இவ்வாறு இறை அருளால் காப்பாற்றப்பட்டான். When Kali understood that the king was ready to kill him, then he realized that he had to shape up fast. When கலிபுருஷன் எப்பொழுது தான் கொல்லப்பட போடுவான் அப்படிங்கறத உணர்ந்த உடனே அவன் வந்து திடீர்னு அவனுடைய ரொம்ப வேகமாக அவனுடைய வேடத்தை மாற்றிக்கொள்ள தூண்டப்பட்டான். Tadapadamulam Shirasasamagat, he bowed his head at the feet of Maharaj Parikshit. உடனடியாக மகாராஜ பரீட்சித்தரின் திருவடிகள்ல அவன் வந்து தன்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கினான். And Prabhupada translates that he was under the pressure of fear, bhaya vihwala. Hare Krishna. Hare Krishna. If it is from my side or some network glitch, Prabhu, you said Prabhupada translated? Yes, Prabhupada translates this phrase as under the pressure of fear. He was under pressure, put it that way. Prabhupada வந்து இந்த பொருள் இத வந்து அந்த தத்பாத மூலம் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து மொழிபெயர்க்கும் பொழுது கலிபுருஷன் Okay. Yeah, I'm not hearing a lot of what you're saying. It drops out, but we'll try to continue. So when one surrenders with a motive of fear, it kind of dampens the glory of that surrender. உண்மையில ஒருத்தர் பயத்தின் காரணமாக சரணடைந்தால் அது முழுமையான சரணாகதின்னு சொல்ல முடியாது. Because it suggests that he's not really so surrendered actually, he's just afraid. He's trying to protect himself. ஒருத்தன் வந்து பயத்தின் காரணமாக அவன் வந்து கையை தூக்கி சரணடைங்கிறான் அப்படின்னா அவன் மனமுணர்ந்து சரணடைறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பயத்தின் காரணமாக தான் சரணடைறான். It's kind of like when we get older, we get a little bit more serious about our spiritual practices because we can see death is approaching. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நமக்கு வயது முதிர்ந்து வயதாக காரண பொழுது
பயம் பார்க்கிறோம். நம்மனால மேலும் வாழ முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த பயத்தின் காரணமாக நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஆர்வம் கொள்கிறோம். Until that fear is there, it's unfortunate, but we have to admit that our so-called surrender, we go through the motions of surrender, but we're not really that surrendered, actually, at heart. நம்ம வந்து வெளிப்படையா வந்து சரணடைகிறோம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இதயபூர்வமாக சரணடைகிறது இல்ல. ஆனா துரதிர்ஷ்டவசமாக பயத்தின் காரணமாக தான் குறைந்தபட்சம் சரணடைகிறோம். It really is quite easy to go through all the motions of Krishna consciousness and at the same time maintain nearly all of your material attachments simultaneously. பொதுவா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வரும் பொழுது, கிருஷ்ண பக்தியிலயும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருப்போம். ஆனா அதே சமயத்துல பௌதீக எண்ணங்களையும், பௌதீக விருப்பங்களையும் சேர்த்தே வளர்த்துக் கொண்டிருப்போம். இது இயற்கைதான். And that unfortunately isn't very rare either. That's in most cases what people do. இது வந்து ரொம்ப அபூர்வம்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையான மக்கள் இப்படிதான் செய்றாங்க. That's why Krishna says, and throughout the Shastra we hear that to become a pure devotee or to find a pure devotee is very, very rare. அதனாலதான் கிருஷ்ணரும் சரி, பலவிதமான சாஸ்திரங்களும் சொல்கிறது. என்ன சொல்றதுன்னா, ஒரு தூய பக்தனை கண்டறிவது என்பது மிக மிக அரிது. People are not really that interested in surrendering. Manushyanam sahasreshu kaschid yadati siddhaye yatatamapi siddhanam. Krishna says, even of those who have achieved some level of success, but they may not be completely Krishna conscious yet. ஆயிரம் ஆயிரம் ஆன மனிதர்கள் பகவான் பக்தி பாதைக்கு வரலாம். அப்படியே பக்தி இந்த ஆன்மீக பாதைக்கு வந்த பின்னர் சித்தர்களாக மாறினா கூட அவர்களுள் யாரோது ஒருத்தர் கூட பகவான் கிருஷ்ணரை முழுமையாக கிருஷ்ண உணர்வுல அறிவது என்பது மிக அரிது. Kashchin mam veti tattvataha. To know me in truth, Krishna says, literally 1 out of a million. கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்தக அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது கிருஷ்ணரை முழுமையாக உண்மையாக உணர்வது என்பது கோடான கோடி மக்களுள் ஒருவனாக மட்டுமே இருக்க முடியும். In fact, I'm going to take it further than that and say, since there are how many billion people in the world now, and how easy is it to find a pure devotee in this world? It's probably more like 1 in a billion. நான் அங்க வந்து 100 லட்சம் அப்படின்னா அது வந்து 1 மில்லியன் சொல்ல 1 மில்லியன் சொல்லப்படுறது. 10 லட்சம்னா. ஆனா அதே சமயத்துல 10 கோடி மக்கள்ல கூட இன்னைக்கு உலகம் பூரா 10 கோடி மக்கள் இருக்கலாம். அந்த 10 கோடி மக்கள்ல கூட இன்னைக்கு யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது தூய பக்தியில பயிற்சி பண்றவங்கன்றது அரிது அப்படின்னு நான் சொல்லுவேன். But the thing to consider here is that it's not that we cannot surrender, it's that we choose not to surrender, most of us. இங்க உண்மையில என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து சரணடைய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்ம சரணடையணுங்கிற முனைப்பு நம்மகிட்ட இல்ல. அதுதான் காரணம். It is a choice. இது நம்மளுடைய விருப்பம். நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நம்மளுடைய சுதந்திரம். So, this is the situation with Kali. He has, externally at least, he has surrendered whatever is motivating him, but he surrendered. இதேதான் இங்க கலிபுருஷனிடம் பார்க்கிறோம். வெளி தோற்றத்துல கலிபுருஷன் யாராக இருந்தாலும் வெளித்தோற்றத்தின் அளவிலாவது அவன் சரணடைந்தான். Maharaj Parikshit's liberality was such that he accepted that only without considering his motivations. கலிபுருஷனோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத கூட பார்க்காம மகாராஜ் பரீட்சிதர் மிகவும் தாராள பெருந்தகையாளர் என்பதனால் அப்படிப்பட்ட சரணாகதியை கூட அவர் ஏத்துக்கிட்டார். We are so fortunate that this is the nature of the great souls. இந்த பெரும் ஆத்மா இந்த ஆத்மாக்கள் இந்த தூய பக்தர்களின் பெருந்தகையினால அவர்கள் தாராள மனப்பான்மையினால நமக்கு தான் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். Pure devotees are
so kind in this way. ஏன்னா தூய பக்தர்கள் இந்த விதத்துல மிகவும் மிகவும் கருணை வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். Mother Sati describes in the 4th canto when she went to the Daksha Yajna and so many problems ensued, that Lord Shiva's character is such that even if there's an ocean of flaws, he's able to pick out one good quality and he's able to exaggerate that quality. He takes that quality only. இது வந்து நம்ம பார்க்கலாம். தக்ஷ யஜ்ஞத்துக்கு சதி சென்ற பொழுது அங்க சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, ஒரு நபரிடம் அவர் சிவபெருமான் பார்க்கும் இந்த ஒரு நபரிடம் 1000 பலாயிரம் குறைகள் இருந்தா கூட, அந்த நபரிடமிருந்து ஒரு மிகையான செயல் ஒண்ணு இருந்தா, அதை எடுத்து மிகைப்படுத்தி பாராட்டுவது என்பது சிவபெருமான் வந்து அந்த குணத்தை வெளிப்படுத்துறார். அத நம்ம பார்க்க முடியுது. There's a story. Srila Prabhupada once, one of his disciples, Srila Prabhupada sent him to the market to buy some bengan. இது ஒரு கதை இருக்கு இதன் பின்னர். ஒரு முறை பிரபுபாதர் தம்முடைய சீடர்கள்ல ஒருத்தரை அழைத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சந்தைக்கு அனுப்பினார். So the devotee bought the eggplant. He came back and he delivered it to Srila Prabhupada. அந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து பிரபுபாதரிடம் அந்த பக்தர் கொடுத்தார். But before he did so, he told Srila Prabhupada, I'm in so much maya. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரபுபாதர் கிட்ட அந்த சீடர் என்ன சொன்னார்னா, பிரபுபாதரே, நான் எப்பொழுதுமே மாயையிலேயே மயங்கி கிடக்கிறேன். I was just thinking about sense gratification the whole way and back also. நான் இந்த சந்தைக்கு போய் இந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தாலும் போற வழியிலும் சரி வர வழியிலும் சரி எப்ப பார்த்தாலும் புலன் இன்பத்துல எப்படி ஈடுபடலாம் அதுதான் என்னுடைய மனதுல ஓடிக்கிட்டே இருந்தது. I had the money in hand. I was looking at all the things that I wanted to buy. Instead, என்கிட்ட காசு இருந்தது. அந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நோட்டம் விட்டு கொண்டே இருந்தேன். Looking at all the women that I saw in the market. சந்தையில எக்கச்சக்க பெண்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். And thinking about how I would be glorified amongst the devotees for doing some personal service to Srila Prabhupada. அது மட்டும் இல்ல, தங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிட்டியதை பற்றி பக்தர்கள் எவ்வாறு என்னை பாராட்டுவார்கள் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். And Prabhupada just interrupted him and said, "Did you get the eggplant?" இதெல்லாம் பேசிட்டு இருக்கச்சே பிரபுபாதர் வந்து அவரை குறுக்கிட்டு, நீ முதல்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்டார். And so then the devotee said, "Yes, I got the eggplant," and Prabhupada was happy. He said, "Param Dishaya." உடனே அவன் அந்த பக்தர் வந்து வாங்கியிருக்கேன் பிரபுபாதன்னு சொல்லி அந்த வாங்கின கத்திரிக்காயை அவர் கையில கொடுத்தார். அதை கொடுத்த உடனே பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்தார். So in Krishna consciousness, we advance only by blessings. அதனால கிருஷ்ண பக்தியில நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதற்கு பக்தர்களுடைய ஆசீர்வாதமே முதல் காரணமாகும். And that's our great fortune because we would never have a chance if it were not so. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலன்னா நிச்சயம் நமக்கு எந்த ஆன்மீக பாதையில முன்னேறுவதற்கு என்ற வாய்ப்பே கிடையாது. Now here we see a very nice illustration of the character of Maharaj Parikshit. இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா மகாராஜர் பரீட்சித் மகாராஜர் வந்து அவருடைய குணாதிசயங்கள் பத்தி மிக அருமையாக விளக்கப்பட்டிருக்கு. This Prabhupada begins his purport. The royal dress of the personality of Kali is artificial. இங்க பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில என்ன ஆரம்பிக்கிறார்? ஒரு அரசர் தன்னுடைய அரச ஆடைகளை உடுத்திருக்கிறது அதற்கான உதாரணம் இங்க இருக்கு அப்படிங்கறத வச்சு ஆரம்பிக்கிறார். Actually, we see this. Yes, Prabhu, I couldn't get that point. We see this in the world. இன்றைய தினம் கூட இதை நம்ம பார்க்கிறோம். There's so many people, they dress very nicely, but their character is abominable.
எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து மிக அருமையாக உடை உடுத்தின மாதிரி இருக்கு. ஆனா அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு? மிக மிக கொடூரமான குணங்கள். Once we were performing Sankirtana in the, what do they call that quarter of New Orleans, French Quarter of New Orleans in the United States. ஒரு தடவ அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூ ஆர்லியன்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு மிக பிரபலமான பிரெஞ்ச் குவார்ட்டர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நாங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒரு முறை செய்து கொண்டிருந்தோம். Everyone goes there just to enjoy gross material sense gratification. அந்த இடத்துக்கு எல்லாரும் மக்கள் எதுக்கு போறாங்கன்னு தெரியுமா? அங்க போனாலே புலன் இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள் அங்க போறதுக்கு. And so I was a new devotee at that time. I was just a brand new bhakta. அப்ப நான் என்ன பார்த்தேன்னா, நான் உண்மையிலேயே ஒரு புது பக்தன் அந்த சமயத்துல. But my Sankirtana leader was taking me out and training me. Prabhu, that voice broke up. But Sankirtan? The Sankirtan leader was taking me and training me how to perform Sankirtan, how to sell Prabhupada's books. Again, I missed. You were trained or you were not trained? No, I was being trained how to distribute Srila Prabhupada's books. நான் அங்க இருக்கிறது என்னுடைய இது என்ன சேவை என்னன்னா பிரபுபாத் புஸ்தகத்தை நான் அனைவரிடமும் விஸ்தரம் செய்யணும். So we saw these people. They were looking like they were pimps, but they were dressed very flashy clothing and engaged in dubious activities in that place. Prabhu, it seems to be some interruption here in my end, or yeah, I think so. Because what was that? But I don't hear you. What was the last part? That my Sankirtan leader pointed out there was one guy, he was dressed as if he was a king, but actually he looked like he was a pimp instead. அங்க வந்து அந்த சூழ்நிலையில என்னுடைய சங்கீர்த்தன் தலைமை தாங்கும் பக்தர் ஒருத்தர் வந்து கரெக்டா அத சுட்டி காட்டினார். அங்க பாரு ஒருத்தன் அரசனை போல நல்லா வேடம் போட்டிருக்கான் அப்படின்னு. So he just pointed out, this is what Bhagavatam says. The Shudras are dressing like kings. இதத்தான் வந்து அவர் சுட்டி காட்டினார். பார் பாகவத்லயும் இதத்தான் சொல்லியிருக்கு. சூத்திரர்களாக மக்கள் இருக்காங்க. ஆனா அரசனை போல ஆடை அணிந்து வருகிறார்கள். And in particular, we see this among the entertainers, musicians, movie stars, etc., etc. இத நம்ம இந்த தினத்துல எப்படி பார்க்கிறோம்? சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள் இல்ல கலைஞர்கள் இந்த மாதிரியான பொழுதுபோக்கு நம்மளுடைய நேரத்தை வந்து நமக்கு பொழுதுபோக்காக வழங்கக்கூடிய நபர்கள் டிவியில நிறைய பேர் பார்க்கிறோம் நம்ம. The lives that these people lead are actually so degraded and despicable. வெளித்தோற்றமாக இவர்கள் ஆடை அணிந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய உள்ளூர வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் ரொம்ப மோசமான வாழ்க்கை. Yet people have so much awe and respect for them. அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கையாக இருந்தா கூட மக்கள் வந்து அவங்களுக்கு மிக மரியாதையும் மதிப்பையும் வாரி வழங்குறத பார்க்கிறோம். Without considering the fact that those people themselves are usually pretty miserable. So many times they kill themselves even. ஆனா நம்ம இப்படிலாம் மதிப்பும் மரியாதையும் அளிக்க தயாரா இருக்கோம். ஆனா நம்ம யோசிக்கிறதே இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை, மன அழுத்தத்துல இருக்காங்க. பல முறை இம்மாதிரியான நடிகர்கள்லாம் வந்து அவங்க தற்கொலைக்கு அவங்களையே உட்படுத்திக் கொள்வார்கள். So you can dress yourself like a king, but that doesn't make you a king. நீங்க வேணா அரசனை போல ஆடை அணியலாம். ஆனா அது நீங்கள் அரசனா ஆகிட முடியாது. And for us, we should consider that we can dress ourselves like Vaishnavas, but it doesn't necessarily make us Vaishnavas. அதையே பக்தர்களுக்கு நம்ம செலுத்தணும்னா அந்த கருத்தை பக்தர்கள் போல நம்ம வேடம் தரித்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பக்தர்கள் என்று கூறிக்கொள்ள முடியாது. When a real kshatriya comes, these rascal pretenders are exposed immediately. ஒரு உண்மையான அரசன் வந்த பொழுது இந்த நடிக்கும் அரசர்கள் அவங்களுடைய வேடம் கலைகிறது. And next time someone calls you a devotee, you should remind them that the real devotees have the character of Srila Prabhupada. அடுத்த முறை உங்களை யாராவது பார்த்து நீங்க வந்து ஒரு பக்தர் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல அவங்களுக்கு என்ன சுட்டி காட்டணும்னா
நான் பக்தன் இல்ல, உண்மையான பக்தருங்கிறது இங்க பிரபுபாதர் தான் அப்படின்னு காட்டணும். And they have those activities and they have the potency to produce those results as well. ஏன்னா பிரபுபாதரை போன்ற பக்தர்கள் கிட்ட அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தி மூலம் அனைவரிடமும் அன்பை வளர்க்கும் சக்தி அவங்கனால மற்றவர்களிடம் தர முடியும். So here Srila Prabhupada also says, a real kshatriya, he doesn't know surrender, he fights to the death. இங்க பிரபுபாதர் என்ன காட்டு சொல்றார், உண்மையான சத்திரியன்னா அவன் வந்து சரணாலாம் அடைய மாட்டான், அவனுக்கு வந்து சண்டை போட தான் தெரியும். We see this also in some way among modern leaders in the world. இதே போல நவீன காலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட இந்த குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியாது. But they are not motivated by kshatriya principles. Instead, they're motivated by shamelessness and greed. இந்த மாதிரி அரசர்கள் வந்து உண்மையான சத்திரியர்கள் குணத்தை அதனால அவங்களுக்கு வந்து ஊக்குவிப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊக்குவிப்பு எல்லாமே வந்து பொறாமை, பேராத்திரம் மற்றும் பேராசை தான். They're simply stubborn. சொல்லப்போனா அவங்க வந்து அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள். Do you realize that for the last 70 years, North and South Korea have never been able to resolve their war? They're technically still at war because neither one wants to surrender. உங்களுக்கு தெரியுமா, கடந்த 70 ஆண்டுகளாக வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒருத்தரோடு ஒருத்தர் போரிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இருவர்ல 2 பேர்ல யாருமே எந்த நாடுமே சரணடையணும் அப்படிங்கிற மனப்பான்மை கிடையாது. And another spoiled baby in the guise of a president, he's actually threatening to use nuclear weapons if anybody stops him from ripping off his neighbors. இங்க இதே மாதிரி இன்னொருத்தர மாயையில மாட்டிக்கிட்டு ஒரு குழந்தை போல இருக்கக்கூடியவன், அவன் எல்லா நாட்டையும் வந்து தடுக்கிறதுக்கு அவன் பெரிய அதிபர், ஒரு நாட்டின் அதிபர். ஆனா அவன் என்ன சொல்றான், எப்படி யாராவது என்னோட பேச்சு கேட்கலன்னா நான் வந்து இந்த அணுகுண்டையே அனைவர் மீதும் பிரயோகிப்பேன் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். But where would we be if we had no clue from the Srimad Bhagavatam about what a real leader is, and if we had no examples like Maharaj Parikshit to emulate? ஸ்ரீமத் பாகவதம் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, மகாராஜர் பரீட்சித்தர் மூலம் முன்னுதாரணம் காட்டும் அரசர்கள் நமக்கு தெரியலன்னா நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. In the age of Kali, there are 4 legs on the bull of dharma, but only one of them is still standing, and that's if we have a little bit of honesty, then we can go somewhere. கலியுகத்துல தர்மத்தின் கால்கள் 4 உண்டு. ஆனா அந்த 4 கால்கள்ல 3 கால்கள் குலைக்கப்பட்டது. ஒரே ஒரு கால், அதாவது அந்த கால் என்னன்னா வாய்மை, அந்த நேர்மை. அந்த வாய்மை நேர்மை மட்டும் இருந்தாலே நம்ம வந்து கொஞ்சமாவது தப்பிக்க முடியும். Here we see the age of Kali. Kali personified every ugly thing that characterizes this age was personified in this one person. But because he had a little bit of honesty and recognized Maharaj Parikshit's superiority, therefore he bowed down. இங்க நம்ம பார்க்கலாம், கலி புருஷன் அனைத்து துர்வாடிக்கைகளும் ஸ்வரூபம். அப்படி இருக்கக்கூடிய துர்வாடிக்கையான நபர், அவர்கிட்ட ஒரே ஒரு அம்சம் இருந்தது. அந்த அம்சம் என்னவெனில், அந்த பரீட்சித் மகாராஜரை பார்த்த உடனே அவருடைய கால்ல சரணடையணுங்கிற ஒரு அளவுக்கு நேர்மை இருந்தது. Only Srila Vishwanath Chakravarti Thakur has given a short comment on this verse 29. இந்த 29வது ஸ்லோகத்திற்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் மட்டும்தான் ஒரு சிறிய வர்ணனை வழங்கியுள்ளார். So regarding giving up the royal dress, the age of Kali thought that I don't have the potency to fight with him. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, கலி புருஷன் பரீட்சித் மகாராஜரை பார்த்த உடனே எனக்கு இவரோட சண்டை போடுறதுக்கு நிச்சயம் சக்தி கிடையாது. At the same time, he also knew that it's not right for a kshatriya to surrender. அதே சமயத்துல அவனுக்கு தெரியும், கலிபுருஷனுக்கு ஒரு சத்திரியனா இருக்கேன், சத்திரியனுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட போய் சரணடைகிறதுங்கிறது அவனுடைய தர்மம் கிடையாது.
In other words, he would be killed by Maharaj Parikshit. ஏன்? ஏன்னா அவனுக்கு தெரியும் மகாராஜ் பரீட்சித்தர் உடனே கொன்னுடுவார் அப்படின்னு. Therefore, he decided, Ato nripachetam vihayaiva padayorasya patamidi. I'll just give up these royal symbols and I'll follow at his lotus feet. அதனாலதான் அந்த பயத்தின் காரணமாக என்கிட்ட இந்த வந்து அரசருடைய உடைமை, அரசருடைய தன்மை இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் கைவிட்டுட்டு அவன் கால்ல பரீட்சித் மகாராஜ் கால்ல விழுறதே சால சிறந்தது அப்படின்னு அவரு யோசிச்சு கால்ல விழுகிறார். So Maharaj Parikshit is described in text 30 in 4 very significant words. மகாராஜ் பரீட்சித்தருடைய குணங்களை 4 முக்கியமான வார்த்தைகளால வர்ணிக்கப்பட்டுள்ளார். Veera, he was a hero. தீரன் அப்படின்னா அவன் ஒரு வீரன். And Sharanya, he was worthy of taking shelter of. சரண்ய அப்படின்னு அடுத்த வார்த்தை, அதாவது சரணாகதி கொடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர். Shlokya, he was glorious and worthy of being praised. ஸ்லோக்கிய அதாவது புகழ் பாட தகுதியுடையவர். And Dina Vatsala, he was very kind to the poor and fallen. தீன வத்சலன் அப்படின்னா தீனமானவர்களிடம் அன்பு கொண்டவர். Patitam padayor veera kripaya dina vatsalaha sharanyo navadhit shlokya aha chedam hasanniva. And he thought this is ironic, that although nobody escapes my sword, this person has surrendered in the 11th hour, and therefore he's smiling. அதாவது பரீட்சித் மகாராஜர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு தடவை வாளை எடுத்துட்டேன் அப்படின்னா யாருமே அந்த வாள்ல பலியாகாம அந்த வாள் மறுபடியும் உள்ள வைக்க மாட்டேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கீழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதன் என் கால்ல விழுந்துட்டான், இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு அதை எண்ணி சிரிக்கிறார். Srila Prabhupada translates the word Sharanya as one who is qualified to accept surrender. சரண்யங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் என்ன சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும் தகுதியுடையவர் அப்படின்னு மொழிபெயர்த்துள்ளார். It's not enough just to attract someone who wants to surrender to you, but you actually have to be a shelter for that person. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சரணடையணும், உங்களை நம்பி வாழணும் அப்படிங்கிறது கவர்ச்சி மட்டும் போராது. உண்மையிலேயே அந்த சரணாகதியை அளிக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்க வேண்டும். Unfortunately, even Vaishnava history has shown that when persons aspire for a position that is actually beyond their adhikar, they can't do this. வைஷ்ணவ சரித்திரத்துல கூட துரதிருஷ்டவசமாக பல உதாரணங்கள் உண்டு. அதாவது ஒருத்தர் வந்து தஞ்சம் புக நினைக்கிறார்கள் இன்னொரு பக்தரிடம், ஆனா அந்த பக்தரிடம் அந்த தகுதி இல்லை. You can attract so many disciples, but can you actually deliver them? நீங்க வேணா பல சீடர்களை கவரலாம், ஆனா அந்த சீடர்களை உண்மையாக நம்ம விடுவிக்க முடியுமா? Are you worthy of accepting surrender? அந்த விதத்துல பார்க்கும் பொழுது சரணை ஏற்றுக்கொள்ளும் தகுதியும் அருகதையும் நம்மிடம் இருக்கா? Shlokya, Srila Prabhupada says, one who is worthy of being sung or praised. ஸ்லோக்கிய அப்படிங்கிற வார்த்தைக்கு புகழ்பாட பிரபுபாதர் மொழிபெயர்க்கிறார். Shlokya. Do you actually deserve the things that people say about you? ஸ்லோக்கிய அப்படிங்கிற வார்த்தைக்கு மக்கள் உங்களை நான் பல விதத்துல புகழலாம், புகழாரங்களை கொட்டலாம், அந்த புகழ்ச்சிக்கும் And Dina Vatsala, how much do you go out of your way to help other people? உண்மை என்னன்னா, உங்களுடைய வழிய உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் அதையும் மீறி எத்தனை முறை நீங்க போய் மற்றவர்களுக்கு உதவுறீங்க?
A person who has these three qualifications, that person may be called the hero, Vira. வீர அப்படிங்கிறவன் இந்த 3 குணங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும். So Maharaj Parikshit did not kill Kali. Instead, he smiled compassionately. ஆனா அதனால மகாராஜா பரீட்சிதர் கலியை கொல்லவில்லை. கலிபுருஷனை And கொல்லாமல் அவர் புன்னகை கருணையோடு புன்னகித்தார். Srila Prabhupada points out, first thing, that even an ordinary kshatriya doesn't kill a surrendered soul, so what to speak of someone like Maharaj Parikshit? பிரபுபாதர் இங்க சுட்டி காட்டுறார். ஒரு சாதாரண அரசன் கூட தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை கொல்வதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் பரீட்சித் மகாராஜரை பற்றி கூற என்னவிருக்கு? Now Prabhupada adds also that Maharaj Parikshit's glory and kindness are therefore sung in history. பிரபுபாதர் மேலும் ஒரு சில வார்த்தையை சேர்க்கிறார். இங்க மகாராஜர் பரீட்சித்தர் அவருடைய புகழ் அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர், அன்பு கொண்ட அரசன். அதனால அனைவரும் அவருடைய புகழ் முழுக்க புகழையும் கருணையும் பற்றி சரித்திரமாக வழி வழியாக பாடுகின்றனர். He was worthy of taking shelter because he was simultaneously heroic and yet kind. அவர் ஏன் தஞ்சம் புகுவதற்கு அவரிடம் தஞ்சம் கொடுக்கும் சக்தி எல்லாமே தகுதி ஏன் இருந்தது அப்படின்னா அவரிடம் வீரம் இருந்தது, அதே சமயத்துல முழு கருணையும் அவரால் காட்ட முடிஞ்சது. Nowadays everything is fake, we know this. இன்றைய தினம் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே பித்தலாட்டம் தான். Fake milk, fake ghee, fake honey, fake people, fake news, everything fake. நீங்க பால் இருந்தா அது போலியாக இருக்கு, நெய் எடுத்தா அதுல கலப்படம், மற்றும் செய்திகள் வந்தா அதுவும் போலி செய்திகள், மக்கள் போலி மக்கள், இந்த மாதிரி எல்லாமே போலியாகவே இருக்கிறது. So it's Prabhupada regularly says throughout his books that when a devotee of the stature of Maharaj Parikshit is glorified in very high words like this, we should understand that he actually deserves those words. That is the difference between him and Kali Yuga rulers. So ஆக பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு பக்தர் அந்த பக்தர் தூய பக்தருக்கு நல்ல புகழாரம் சாற்றுகின்றோமோ அப்பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பரீட்சித் மகாராஜர் எவ்வாறு மற்ற அரசர்களை காட்டிலும் சிறந்து விளங்கினார், அதுபோல நம்ம இந்த பக்தர் மற்ற பக்தர்களை போல இல்ல, தூய பக்தர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். Self-motivated people are ready to flatter others. பொதுவா சுய இச்சை கொண்ட மக்கள் தான் மற்றவர்களை புகழாரம் செலுத்துவதற்கு ஆர்வமாக உள்ளார். And if you glorify someone rightly or wrongly, then that person becomes famous simply because you glorify them. நம்ம மற்றவர்களை சரியான காரணத்துக்காகவோ இல்ல தவறான காரணத்துக்காகவோ இம்மாதிரியான மக்களை நம்ம புகழ்ந்தோம்னா அவங்க உடனே புகழ் பெற்ற நபர்களாக விளங்குகிறார்கள். We've already mentioned that with regard to movie stars and others. எப்படி நம்ம இதுக்கான உதாரணங்கள் இந்த சினிமா நடிகர்கள் அவர்களுடைய உதாரணத்தை நமக்கு சொன்னோம் முன்னாடியே. But someone who actually deserves praise and about whom all praise is only true and who's therefore worthy to take shelter of and at the same time is very kind to others who do surrender, that is very rare and very, very exalted. எப்படி ஒரு நபரிடம் நம்ம போய் தஞ்சம் புகுறோம், அந்த நபர் தஞ்சம் அளிப்பதற்கு தகுதி வாய்ந்தவராகவும் அவருடைய குணாதிசயங்கள் மிக உயர்ந்ததாகவும் இருந்து அவர் அன்பு, கருணை, வீரம் அனைத்தும் கொண்டவராக இருப்பாராயின் அப்படிப்பட்ட சரணாகதி மிகவும் உயர்ந்த சரணாகதி ஆகும். Sridhar Swami he comments actually on only 2 words from this verse. இந்த 30வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்ரீதர சுவாமி இரண்டு வார்த்தைகளுக்கு மட்டும் தான் வர்ணனை அளிக்கிறார். One of them is Sharanya. அதுல ஒன்னு சரண்யா. And he glosses that as ashrayartha, deserving to
be someone's shelter. அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யார் ஒருவர் சரணம் புகுவதற்கு தகுதி கொண்டவர். The other word is shlokya, மற்ற வார்த்தை ஸ்லோக்கிய. and that glosses as satkirti arhaha, somebody about whose, well, someone whose praise is actually true. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, யார் ஒருவர் புகழப்படும் நபர் உண்மையிலேயே புகழத்தக்கவர். Or who deserves the praise that he gets. அதாவது அந்த அந்த புகழ்ச்சிக்கு அருகதை கொண்டவர், தகுதி கொண்டவர். Another way of saying the same thing. அது ரெண்டுமே ஒரே விதத்துல தான் சொல்ற மாதிரி தான். So Vishwanath Chakravarti Thakur also comments on text 30. He says he's thinking to himself, he's considering that a praiseworthy man will not kill. A shlokya, navadhi shlokya iti ragnya api vicharitam. Sharanagato yam hantum anarhaha. So therefore I shouldn't kill him because he surrendered. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு விளக்கம் சொல்றச்ச அந்த which word? Shlokya, right? Shlokya. No. Yeah, navadhit shlokya iti. In that phrase means, a praiseworthy man should not kill a surrendered soul. நாவதி ஸ்லோக்கிய அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்கிறதுனா, உண்மையிலேயே புகழ்ச்சிக்கு தகுதி பெற்ற நபர் எப்படியாக இருக்க வேண்டும்னா, தன்னிடம் சரணடைந்த ஒருத்தரை அவர் கொல்லக்கூடாது. அதனாலதான் அவருடைய புகழ் அதிகமாறுது. So he's thinking this person is surrendered, so it's not for me to kill him. I should not kill him. அதனால பரீட்சித் மகாராஜர் இந்த நபர் என்னிடம் தஞ்சம் புகுந்து விட்டார், அதனால அவனை நான் கொல்லக்கூடாது, அவனுக்கு கருணை காட்டணும். தரவிதுஷ்டமேகம் யதி ஹம்னி தர்ஹி சரணாகதவதாத் ஜாதம் அதர்மம் ஆலம்பிய மய்யேவாசோ பிரவேக்ஷ்யதி நமரிஷ்யதீதி ஹசன்னிவேதி கோபான் அபகமாத் ஈஸ்வரேன தாத்ரிஷ ஏவ விதிர் நிர்மிதோ யத் ஜிகாங்ஸ்தோரபி மம ஹஸ்தாத் त्वमद्य रक्षितो भूरिति mano anulapacha. He says that if I anyway kill him because he's evil, then on account of killing a surrendered person, the irreligion that has already appeared in this kingdom through him, I will be the vehicle through which it spreads. It will be visible in me and it won't go away. அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே பரீட்சித் மகாராஜர் ஏன் இவரை கொல்லக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா, இது விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இதுக்கு விளக்கம் சொல்றச்சே, பரீட்சித் மகாராஜர் என்ன யோசித்தார்னா, இந்த கலிபுருஷனானவன் அதர்மத்தின் ஸ்வரூபம். ஆனா இவனை இவன் என்கிட்ட சரணடைஞ்சிட்டான். பட் இவன் சரணடைஞ்ச உடனே இவனை நான் கொன்னேன்னா அது அதர்மம். என்னுடைய செயல் மூலம் இவனுடைய அதர்மம் பரவுவதற்கு நான் ஒரு வாகனமாக மாறிவிடுவேன். அதனால இவனை நான் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சார். Just see how conscientious he was of dharma. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பரீட்சித் மகாராஜர் எவ்வளவு தூரம் தர்மத்திற்கு அதை கவனமாக படித்து புரிந்து அதை நடைமுறையில செயல்படுத்துறாருங்கிறத நம்ம பார்க்கணும். Modern day so-called leaders, they're dressed like leaders, but actually they're just less than Shudras. They're so selfish and so inconsiderate. The only thing that motivates them is false ego. ஆனா நவீன யுகத்துல இருக்கக்கூடிய அரசு பதவிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு அவங்களுடைய அகங்காரம், கௌரவம் அதை உயரத்துக்காக மட்டுமே தான் அவங்க கவனமா இருக்காங்க. மற்றபடி அவங்க இந்த மாதிரி எல்லாம் சிந்திப்பதில்லை. So Maharaj Parikshit was thinking like this, and he was smiling because he was still angry. He wanted to kill this person. அவர் ஒரு விதத்துல புன்னகைத்தார். ஆனா உண்மையிலேயே அவருக்கு கோபம் இருந்தது. ஏன்னா இந்த நபரை கொல்லத்தக்க நபர் அப்படிங்கிறதுல அவர் தீர்மானமாக இருந்தார். So mentally he's thinking, all right, I may want to kill you, but it looks like today you've been protected from the Lord, so this is daiva. அதனால அவர் என்ன யோசிக்கிறார் தன்னுடைய மனதுல, சரி நான் இன்னைக்கு உன்னை கொல்லணும்னு தீர்மானித்திருந்தேன், ஆனா கடவுள் கருணையினால, தெய்வத்தின் கருணையினால நீ இன்னைக்கு காப்பாற்றப்பட்டாய். Yeah.
Ishwarena tadrisha eva vidhir. This is fated to happen by the Lord. அதாவது இது வந்து பகவானுடைய விருப்பம், அவருடைய அதனால அவருடைய ஏற்பாடு. இது நடக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் ஏற்பாடு. So because he was surrendered only, therefore Maharaj Parikshit had to refrain. Who was surrendered? Kali. Because the Kali had surrendered to Maharaj Parikshit had to refrain from killing him. It was his duty. ஏன்னா கலிபுருஷன் மகாராஜ் பரிச்சித்திரனும் சரண் புகுந்தான். அதனால அவனை காப்பது மகாராஜ் பரிச்சித்திரன் கடமையாக மாறிவிட்டது. In English, we have the saying, sometimes we have to give the devil his due. ஆங்கிலத்தில் இது இருக்கு. I don't know if there is something equivalent to Tamil. No. ஒரு சில சமயங்கள்ல நம்ம வேதாளங்களையும் விட்டு கொடுக்க வேண்டும். So this is the irony that Maharaj Parikshit was smiling about. ஏன் அவர் புன்னகைத்தார்? இந்த தர்ம சங்கடமான நிலையை நினைத்துதான் அவர் வந்து புன்னகை புகுந்தார், பூத்தார். Now regarding Shlokya, I found another reference in the 8th canto, chapter 6, text number 28. 8வது ஸ்கந்தத்தின் 6வது அத்தியாயம் 8:6:28. 28வது ஸ்லோகத்து ஒரு இந்த ஸ்லோக்கியத்திற்கான விளக்கத்தை நான் காட்டவிருக்கிறேன். This is something you might, if you can bring it up, you can just read it in Tamil if you have it. Let me know if not, and you can translate. Prabhu, I'll ask you, Prabhu, sorry. Okay. Yeah, if you have this Tamil book handy, you can just read it. Otherwise, you can translate me. 8:6:28. Yes. பலி மகாராஜ். பலி மகாராஜர் அசுரர்களிலே தலை சிறந்த அரசனாக திகழ்ந்தார். இருப்பினும் எப்பொழுது அமைதி காக்க வேண்டும், எப்பொழுது சண்டையிட வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். தன்னுடைய சேனாதிபதிகள் மன எழுச்சியோடு தேவர்களை கொல்ல முனைந்தாலும் தேவர்களிடம் அந்த சண்டை போடும் மனப்பான்மை இல்லை என்பதை உணர்ந்த மகாராஜர் பலி தம்முடைய தலைவர்களை, சேனாதிபதிகளை அவர்களிடம் சண்டையிட்டு கொல்வதை தடுத்தார். No need for the purport. It's kind of a similar principle. We see the extreme control of the Kshatriyas. Although they have to cultivate anger in order to fight, they restrain that anger very in an exemplary way and in accordance with the Shastra conjunctions. இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா இதே மாதிரிதான் பலமுறை அரசர்கள் அவங்க கோபத்துடன் சண்டையிட்டு அவர்கள் கொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருந்தா கூட அவர்கள் சாஸ்திர விதிகளை நன்கு அறிந்திருந்ததனால், சாஸ்திரங்களை உணர்ந்திருந்ததனால் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. Grihe shatrum abhipraptam vishwastam akuto bhayam. Even if an enemy comes to his enemy's house, he should be received in such a way that he'll forget there's any animosity between them. ஒருத்தரோட வீட்டுக்கு ஒருத்தனுடைய பகைவனே வந்தா கூட, வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டானா அந்த பகையை பாராட்டாமல் அவர் மிகவும் அந்த பகைவரை சந்தோஷப்படுத்தும் சூழ்நிலையை ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். Here Sridhar Swami again glosses the word shlokya, which is used in this verse. இந்த ஸ்லோகத்துல கூட ஸ்ரீதர சுவாமி ஸ்லோக்கியாங்கிற வார்த்தையை பார்க்கிறார். அந்த வார்த்தைக்கு வர்ணனை அளிக்கிறார். Kirti arha, deserving praise. கீர்த்தி அர்த்தஹ, அதாவது புகழாரங்களுக்கு தகுதி வாய்ந்தவர். Do you have this suffix in Tamil, arha? Artha? Arha. Arha. No, evidently not. This is a Sanskrit thing. Anyway, so அருகதை,
we say arugadai. Yeah. Okay, yeah, maybe the same. Yeah. Similar to that. Arhada, yeah. And Vishwanath Chakravarti Thakur likewise glosses the same term as Shlokyo Yashasvi, means he's achieved fame. He's famous. இதே ஸ்லோகத்திற்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி சாக்கரம் என்ன சொல்றாருன்னா ஸ்லோக்கிய புகழ் புகழ் வாய்ந்தவர் புகழ் அடைந்தவர். Okay, so we've already discussed that we have to deserve fame and we have to be a real shelter for other persons, and we also have to be very kind and compassionate. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மற்றவர்களுடைய புகழுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மிடம் சரணடைந்தால் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அந்த சரணாகதியை வழங்குவதற்கு தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். Of course, we have to use discrimination in all this also. மேலும் நம்ம எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் அந்த திறனை பெற்றிருக்க வேண்டும். ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு சே. மூன்றாவதாக ஒருத்தரிடம் அன்பையும் கருணையும் காட்டும் திறனை கொண்டிருக்க வேண்டும். So Maharaj Parikshit was not only kind, but he was practical also. பரீட்சித் மகாராஜர் கருணையோட இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றதையும் தெரிந்திருந்தார். Where does his pragmatic discrimination come from? அவருக்கு இப்படி நடைமுறை வாழ்க்கையில எது சரி எது தவறுன்னு செய்யக்கூடிய திறன் எங்கிருந்து வருகிறது? It always comes from the same place. அது ஒரே இடத்துல இருந்து தான் வருது. Shastriyonitvad. சாஸ்திரயோனித்வாத். The injunction of the Shastra should dictate what we do and what we do not do in a given time, place, and circumstance. ஒரு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. Never let anyone try to convince you otherwise. இது இல்லன்னு யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயம் ஏத்துக்காதீங்க. They're like Marichi trying to convince Sita Devi to step outside the circle. அது அந்த மரீச்சி சீதை அந்த இடத்த விட்டு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்ன அறிவுரை. This is why Srila Prabhupada throughout practically every 2 pages in the Bhagavatam is telling us, reminding us, Guru Sadhu Shastra Vakyachi Te Kuriya Aikya Ityadi. இதத்தான் பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு 2 வாக்கியங்களுக்கு மத்தியில குரு சாது சாஸ்திரம் இத மையமாக வச்சு நம்ம செயல்படணும். இதத்தான் நம்மளுடைய உயிர் மூச்சாக வச்சு நம்ம செயல்படணும்னு சொல்றாரு. So the real character of the age of Kali has been exposed by the presence of Maharaj Parikshit. That is the characteristic of an exalted person vis-a-vis a rascal. மகாராஜர் பரீட்சித்து முன்னாடி எவ்வாறு கலிபுருஷனுடைய கபடத்தனம் வெளிப்படுத்தப்பட்டதோ அதுபோல உண்மையான பக்தர்கள் முன்னாடி தூய பக்தர்கள் முன்னாடிதான் கபடத்தனம் கள்ளத்தனம் எல்லாமே வெளியில தெரிய வரும். We have the story from I think it's Panchtantra of the blue jackal for this reason. நீலச்சாயம் வெளுத்து போன ஒரு நரியுடைய கதை நம்ம பஞ்சதந்திரத்துல பாக்குறோம். A blue jackal comes into an assembly of jackals and everyone considers him to be an incarnation. ஒரு நீலம் பூசி கொண்டு வந்த நரிகளுடைய சபைக்குள்ள வந்த உடனே ஓ இந்த நரி யாரோடைய அவதாரம் போல தோன்றுகிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. But as soon as he goes in the water, all the paint comes off and everyone recognizes he's just like one of us. தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அவனுடைய சாயம் எல்லாம் வெளுத்த உடனே எல்லாரும் புரிஞ்சிருச்சு, அட இந்த நரி நம்மள போல ஒரு நரிதான். A fly and a king are both sitting on the throne. A fly and a king? Yes. ஆமா, ஒரு அரசன் அரியணையில உட்கார்ந்திருக்கான்,
ஒரு ஈ கூட பூச்சி கூட அந்த அரியணையில உட்கார்ந்திருக்கலாம். But the fly cannot ever think that I am the king. ஆனா அந்த ஈ ஆனது இல்ல பூச்சி ஆனது நான் தான் ராஜா அப்படின்னு நினைக்க முடியுமா? நினைக்கவே முடியாது. So adhikar is the real thing. யாருக்கு என்ன அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. And we've already discussed Maharaj Parikshit's adhikar here in these 4 words, Shlokya and Sharanya and Dinavatsala and Vida. 4 விதமான அதிகாரங்கள் பரீட்சித் மகாராஜரிடம் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸ்லோக்ய, சரண்ய, தீனவத்சல, வீர. Srila Prabhupada had every single one of these characteristics also. உண்மையில நம்மளுடைய பிரபுபாதரிடம் இங்க கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு தன்மைகளும் அவரிடம் இருந்தது. Even though he wasn't acting as a kshatriya, but he was definitely worth all the praise that he receives. அவர் உண்மையிலே சத்திரியரா இல்ல. ஆனா அந்த சத்திரியருக்கு ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அனைத்து குணங்களும் அவரிடம் இருந்தது. He was definitely competent to give shelter to so many others, and in fact he's still doing so even half a century after his departure. அவரிடம் மற்றவர்களுக்கு சரண் அளிக்கும் சக்தி நிச்சயம் இருந்தது. 50 வருடம் கழிச்சியும் இன்னைக்கு அவரிடம் அனைவரும் சரண் எடுக்கிறாங்க அவருடைய புஸ்தகங்கள் மூலம் அப்படிங்கறத நம்மனால பார்த்து உணர முடியாது. He was very heroic in fulfilling the orders of his spiritual master even against all the odds. He had so much courage and determination. அவர் ஏன் வீரம் படைத்தவர்னு சொல்றோம்? ஏன்னா தன்னுடைய ஆன்மீக குரு அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்து அதை செலுத்தி எப்படியாவது செய்ய வேண்டும், அதற்காக பலவிதமான அபாயங்களையும் சந்திக்க தயார் அப்படின்னு அவர் முனைந்து எல்லா விதமான அபாயங்களையும் சந்தித்தார். And in the maturity of his advancement, he also had the same kind of discriminate compassion that we see here in Maharaj Parikshit, and that's why we're all given shelter, so to speak. பிரபுபாதருடைய முதிர்ந்த காலத்துல அவர் எப்படி பரீட்சித் மகாராஜர் இங்க சரியான விதத்துல கலிபுருஷனுக்கு சரணம் அளித்தாரோ, அதே போல நமக்கெல்லாம் அவர் கருணையோடு மிக கருணையோடு அதே சமயத்துல அவருக்கு யார் யாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வித்தியாசப்படுத்தி சரியான முறையில் நடந்து கொள்ளும் திறன் அவரிடம் இருந்தது. அதனால்தான் நம்ம இன்னைக்கு இங்கெல்லாம் இருக்கோம். Otherwise, how could it be that we're still sheltered at Srila Prabhupada's lotus feet, even though our motives are not a whole lot better than those of Putana? பூத்தனா போன்ற இருக்கக்கூடிய அரக்கிகளை போலவே நம்மளுடைய மனநிலை இன்னைக்கு இருக்கு. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல கூட நமக்கு இன்னைக்கு சரண் அளிக்கப்பட்டிருக்குன்னா அதனுடைய காரணம் என்ன? பிரபுபாதருடைய கருணையே. Therefore we say vansha kalpatarubhyascha kripa sindhubhya eva cha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namah. These are the characteristics of the Vaishnavas. வைஷ்ணவருடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாஞ்ச கல்பத்தருபிய சேவிக்கும் பொழுது ஒரு பக்தருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணும் பொழுது இதை சொல்லிதான் நமஸ்காரம் பண்றோம். அதாவது எல்லா ஆசைகளையும் ஒரு நிறைவேற்றும் கற்பக விருட்சம் போல வைஷ்ணவர்களுக்கு அந்த தன்மை உண்டு. அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களிடம் என்னுடைய பணிவான தாழ்ந்த வணக்கங்களை நான் அளிக்கின்றேன் அப்படின்னு நம்ம வணங்குறோம். Okay, so we'll stop here, but if anyone has any questions or any comments, we can discuss. நம்ம இதோட இங்க நிறுத்த விரும்புறோம். யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா இப்ப பகிர்ந்து கொள்ளலாம். Prabhu, yes, Kishori Mataji. No, go ahead, Prabhuji. I just want to you for the last few days, Prabhu, I have been at least couple of times I have had devotees somehow whether they are really disturbed because of the things that they experience, and in one way it's so difficult for them to maintain the faith, and sometimes it's so difficult, they know, but still it's very difficult for them to see this aspect of arranging.
So, what is the best way to Prabhu, did you hear my question? No, the most crucial information was missing. Yeah, what Signal was the dropping out. devotees are undergoing so many stressful situations, Okay. and they know, they learn, they do read all Bhagavatam class, but still when they are attacked by this depression, what is the way to always stay safe? That's a very general question. You want to be more specific? Yeah, generally when they are so much undergoing tribulations by nature, but their previous acts sometimes comes and causes guilty conscience in them, and so they become very difficult. Nothing is possible for them to operate when they attain that condition. Nothing is possible for them to To operate. They become, Can function. they literally become, debilitated yes, through mental depression. through mental depression. Okay. Yeah, you want to say it in Tamil? ஒரு சில பக்தர்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது. எல்லாமே படிக்கிறோம். ஆனா நம்மளும் வந்து மன எழுச்சி, மன பிரச்சனைகள்ல ஈடுபடும் பொழுது நமக்கு வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன பண்றது, செயல்படவே முடியாம சூழ்நிலை எல்லாம் போயிடுது. எதை பார்த்தாலும் இது செய்யலாமா, அதை செய்யக்கூடாதான்னு. அப்படி இருக்கிறவர்களுக்கு எவ்வாறு அவர்கள் யாரிடம் என்ன செய்ய வேண்டும்? Vacho vegam manasa krodha vegam jiva vegam udaropastha vegam etan veganyo vishaheta dhira. Goswami tells us that we have to control the mind. So உண்மையா ரூப கோஸ்வாமி சொல்றத ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய மனதை எப்பொழுதும் கட்டுப்படுத்துவது இன்றியமையாததாகும். Only if the mind is controlled will our senses and everything else be controlled. The mind is very crucial. மனது ரொம்ப கட்டுப்படுத்துவது ரொம்ப இன்றியமையாது. மனம் சரியா இருந்தாதான் நம்மளுடைய புலன்களை எல்லாம் நம்ம சரியான விதத்துல கட்டுப்படுத்த முடியும். Mind is the disciple of the intelligence. ஆனா உண்மையில மனம் என்பது ஒரு அறிவின் சீடன். And the definition of intelligence is that it is the sum total of all the spiritual master's instructions. அறிவு என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? ஒட்டு மொத்தமாக ஒரு ஆன்மீக குருவுடைய கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடிப்பதுதான் அறிவு. In other words, Guru Sadhu Shastra Vakya Chitete Korya Eki, as we've already described. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குருவோடைய வாக்கியமும் சரி, சாதுவுடைய வாக்கியமும் சரி, சாஸ்திரத்தின் வாக்கியத்திலோட மையமாக வைத்தே நம்ம உணர வேண்டும். So when we are attacked by these tamasic mental and emotional tendencies, then we appreciate why it is that Srila Prabhupada always insisted that we hear from his books every single day. எப்பொழுதெல்லாம் இந்த தமோ குணம் இது நம்மளுடைய மனதை தாக்கும் பயம் இல்ல குழப்பம், இதெல்லாம் தமோ குணம். இந்த தமோ குணம் நம்மளை தாக்குறதுக்கு, அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், அது வந்தாதான் தெரியும். ஆஹா, பிரபுபாதருடைய புஸ்தகங்களை தினமும் நம்ம ஏன் படிக்கணும், அதோட தொடர்பு ஏன் தினமும் வைத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய மகிமை அப்பதான் புரியும். To hear from Srila Prabhupada submissively is not just to accumulate data. சில பிரபுபாதரிடம் நம்ம வந்து கவனமா கேட்கிறோம் அப்படின்னா வெறும் அவருடைய பொருளுடைய அவருடைய விளக்கங்களை ஒரு செயற்கைத்தனமாக மனதுல சேர்த்து வைக்கிறத பத்தி நான் சொல்லல. It's rather to hone certain skills that we require. நமக்கு அத்தியாவசியமான திறன்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டை அது சொல்கிறது. Unless your intelligence is sharpened by hearing from the lotus mouth of the spiritual master, then when you get in a mental funk of tamoguna, you're not going to be able to do anything about it. நீங்க வந்து உங்க
ஆன்மீக குருவின் தாமரை திருவாயிலிருந்து நம்ம சரியான விதத்த கவனமாக கேட்டு, அதுல திறன் பெற்றிருக்கலன்னா, இந்த மாதிரி மனம் நம்மள தாக்கும் மன எழுச்சிகள், மன குழப்பங்கள் தாக்கும் பொழுது, நம்ம அதிலிருந்து விடுபடவே முடியாது. Prabhupada said, without knowledge, you cannot perform voluntary tapasya. அறிவு, உண்மையான ஞானம் இல்லைன்னா, நம்ம நம்மள சுயமாக தவங்களை புரிவது கடினம். And to முடியாது. slay a tamasic mind, that is an austerity for sure. மனம் எப்பொழுது மனக்குழப்பமோ, இல்ல மன எழுச்சியினால தாக்கப்படுறதோ, அது தமோகுணம். அந்த தமோகுணத்தை தாங்கிக் கொள்வது என்பதே ஒரு தவம். The instructions of Guru, Sadhu, and Shastra are like prana for us, air. How long can you go without air? உண்மையில குருவுடைய வாக்கியமும் சரி, சாதுவோட வாக்கியமும் சரி, சாஸ்திரங்களை மையமாக கொண்ட இந்த இரு வாக்கியமும், சாஸ்திர வாக்கியமும் நமக்கு உயிர் மூச்சு. எத்தன எத்தன தரம் நம்மனால உயிர் மூச்ச கட்டுப்படுத்தி வாழ முடியும்? இல்லாமல் வாழ முடியுமா? My Mridanga teacher told me that if you go one day without practicing, then you lose a week of accomplishment. எனக்கு மிருதங்கம் சொல்லிக் கொடுத்தவர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் உங்களுடைய பயிற்சியை நீங்க செய்யாம விட்டீங்கன்னா, ஒரு வாரம் செஞ்ச பயிற்சி உங்களுக்கு பயனளிக்காது. And that's just a gross physical skill. When we're talking about these spiritual skills, it's even more subtle than that. மிருதங்கம் வாசிப்பது என்பது ஒரு ம். உடல் அளவான செயல்தான். அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் பயிற்சிக்கு முக்கியத்துவம்னா, ஆன்மீக அறிவை வந்து நம்ம தொடர்ச்சியா மனசுல வச்சுக்கணும்னா, அதுக்கு எவ்வளவு திறன் தேவை? That's why I said that the intelligence has to be sharpened just as a knife has to stay sharpened. Otherwise, it won't cut. எப்படி வந்து ஒரு காய்கறிகள நறுக்கணும்னு ஒரு கத்தி இருந்தா, அந்த கத்திய தொடர்ந்து நம்ம வந்து கூர்மையாகவே வைத்திருக்க வேண்டும். அதுபோல நம்மளுடைய புத்தியையும், அறிவையும் எப்பொழுதும் கூர்மையாக கூர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். But our sincerity and our motivation, that also has to be sharpened. வெறும் புத்திய மட்டும் கூர்மைப்படுத்தினா போராது. நம்மளுடைய நேர்மை மற்றும் நம்மளுடைய அ உள் நோக்கம் அவையும் கூர்மையாக இருக்க வேண்டும். That's even deeper than the intellect. That's at the heart level. அது வந்து வெறும் அறிவின் அடிப்படையில மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இதயப்பூர்வமாக செயல்பட வேண்டிய விஷயமாகும். But just as attentively as we have to hear from Srila Prabhupada every single day, in the same way we have to attentively hear this Hare Krishna Maha Mantra every single day. எப்படி வந்து பிரபுபாதருடைய பொருளுரைகள படிச்சு, கவனமாக படித்து, கவனமாக காதுல கேட்கணுமோ, அதே போல ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கும் பொழுது, ஒவ்வொரு பொழுதும் கவனமாக நம்ம காதுல அது கேட்கிற மாரி நம்ம உச்சரிக்க வேண்டும். We have to chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, minimum 16 rounds. நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே என்பது தினசரி குறைந்தபட்சம் 16 மாலைகளாவது அதை செய்ய வேண்டும். At least initiated devotees have to chant their rounds. தீட்சை பெற்ற நபர்கள், பக்தர்கள் அத்தியாவசியமாக செய்ய வேண்டியதாகும் இது. Whether you feel like it or not, உங்களுக்கு செய்ய முடியறதோ, செய்ய செய்ய எண்ணம் இருக்கோ இல்லையோ, whether the rounds are flawless or not, you have to do it. அபராதங்களோடோ அபராதங்கள் இல்லாமலோ இந்த 16 சுற்றுகள் மாலைகளை நிச்சயம் நம்ம உச்சரிக்க வேண்டும். Because that's the only thing that is going to sharpen our sincere intention in exactly the same way that the instructions of the spiritual master sharpen our intelligence. ஏன்னா இந்த மாதிரி கவனமாக உச்சரிக்கும் மந்திரங்கள் தான், நாமங்கள் தான் நம்மளுடைய அறிவையும், நம்மளுடைய உள்நோக்கத்தையும், நேர்மையையும் கூர்மைப்படுத்தும். எப்படி வந்து நம்ம காதால கேட்கிறோமோ, ஒரு ஆன்மீக குருவின் வார்த்தைகளை காதால கவனமாக கேட்டு செயல்படுறோமோ, அதே போல இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரமும் நமக்கு இவ்வாறே செயல்படும். All the knowledge and the intelligence and discrimination in the world is not going to do anything for you if you don't make the decision to act properly. நாம வந்து எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளவோ அறிவு பெற்றிருக்கலாம், அதெல்லாம் ஏற்றறிவு அறிவாக இருக்கலாம். நம்ம நிஜமா செயல்படலைன்னா முக்கியமா, அந்த மாதிரி எவ்வளவுதான் நம்ம அந்த அறிவு இருந்தாலும், அந்த அறிவு நமக்கு பயன்படாது.
And that can only come from spiritual strength, which comes from the Hare Krishna Mahamantra, Kirtan. Kirtanadeva Krishnasya Mukta Bandha Param Prajet. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜயத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்லோகத்தை போல நமக்கு வந்து பகவான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் இந்த ஆன்மீக சக்தியை கொடுக்கும். இந்த ஆன்மீக சக்தி இருந்தாதான் நம்மளால நேர்மையாக முனைப்போடு தீவிரமா செய்ய முடியும். So where do we get the determination to make advancement if we're neither prepared to hear from Srila Prabhupada, neither are we very dedicated to chanting the holy name? What do we do? பகவான் ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களையும் படிக்கல, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் கவனமாக செயல்படுறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல இம்மாதிரியான அறிவுத்திறனை இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வெல்வதற்கான சக்தி எங்கிருந்து வரும்? Then we have to keep ourselves in the association of persons who do have that higher faith and the higher taste and be inspired by that. அதனால நம்ம என்ன இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிக்கணும்னா நம்மளோட எப்படி வந்து பக்தர்கள் இந்த மாதிரியான முனைப்புடன் அவர்களுக்கு உயர்ந்த சுவையை சுவைத்த திறனுடன் அவங்க வந்து செயல்படுறாங்க, அந்த பக்தர்களோட சங்கத்தை நம்ம நாட வேண்டும். Otherwise you're just not serious. நம்ம இந்த மாதிரி செய்யலைன்னா உண்மையிலே நமக்கு நேர்மையா செய்யணுங்கிற ஆசையே இல்லைன்னு தான் அர்த்தம். Anybody can do this at any stage of spiritual advancement. Anybody can seek superior association and should. ஒரு மூத்த சீடர்களுடைய மூத்த பக்தர்களுடைய சங்கத்தை நாடுவது என்பது யார வேணாலும் செய்யலாம். அவங்க வந்து எந்த நிலையில கூட இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறதுல உயர்ந்த நிலையோ தாழ்ந்த நிலையோ எதுல இருந்தாலும் அவர்களால இது செய்ய முடியும். And the great potency of that sadhu sangha is that everything is taken care of automatically because of that sangha. சாது சங்கத்தினால மட்டுமே மற்ற அனைத்து விஷயங்களும் நம்ம அனைத்து அபாயங்களும் நம்மளை விட்டு நீங்கும். அதுதான் அதனுடைய சக்தி. Sangat sanjayate kama. If you want to develop a desire to make advancement, this is how you do it. நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஆசை விருப்பம் நம்ம கிட்ட இருக்குன்னா இந்த சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும். The same mechanism that will degrade you in the wrong association will elevate you in spiritual life. ஒரு விதத்துல சங்காத் சஞ்சாயத்தே காமன்னு சொல்ல அது நம்மள தவறான எண்ணங்கள் நம்மள கீழே தள்ளலாம், ஆனா உண்மையான ஆன்மீக விருப்பங்கள் நம்மள நிச்சயம் உயர்த்தும். It's not easy. In Kali Yuga, everything is working against us. Everything. I lost you. In Kali Yuga, everything is antithetical. Everything is opposed to this effort. You got it? The second part I didn't get. Everything in Kali Yuga is opposing this spiritual urge. My network connection is. I am properly paying my money. I am getting. Okay, are we together now? Yes, we are together now, but for all the instructions that you gave before. Well, I mean, the point is that in Kali Yuga, there's opposition at every step and in every way. That's what I translated. Kali Yugathula நம்மளை எதிர்க்கிறதுக்குன்றதுக்கு எல்லாமே இருக்கு, அதான் உண்மை. One time a devotee came to Prabhupada and said he was not able to control his senses. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதரிடம் ஒரு பக்தர் வந்து சொன்னார், என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தவே முடியல பிரபுபாதர். And Prabhupada said, yes, I know, I also have a tongue. பிரபுபாதர் என்ன சொன்னார், ஆமா எனக்கு தெரியாதது கிடையாது, எனக்கும் நாக்கு இருக்கு, உண்மைதான். I mean, we all have the same challenges, we all have the same situation. நம்ம அனைவரிடமும் அதே பிரச்சனைகள் தான் இருக்கு, எல்லாருக்கும் அதே சூழ்நிலை தான், என்ன பண்றது? It's not like the spiritual master is
something other than us, but he surrendered. That is the difference. ஒரே ஆன்மீக குருவும் நம்மள போலவர் தான். ஆனா ஒரே வித்தியாசம் என்ன? அவர் முழுமையாக பகவானிடம் சரணடைந்த ஆத்மா. Therefore, we have to submit to him. அதனாலதான் நம்ம அவர்கிட்ட போய் சரணடைகிறது நல்லது. Shri Guru Charana Padma Kevala Bhakti Satma. Nityadi. இந்த ஸ்ரீ குரு சரண பத்மா அந்த கீர்த்தனம் பாடுறோம். அதனுடைய பொருள் அதுதான். அது மட்டுமே குருவுடைய சரணத்தை அடைவதே நமக்கு எல்லா சூழ்நிலையிலிருந்தும் வெளியில வர்றதுக்கான வழி. In the association of a pure devotee, all the tamasic habits, all the depression and all the bad karma and all the confusion and all the material desires, all the anarthas are just immediately, it's like there's a spotlight and they can't exist anymore. They're gone. ஒரு ஒரு இருளான ரூம்ல, இருளான இடத்துல ஒரு விளக்கை ஏத்தினா அந்த விளக்கு எப்படி இருளை முற்றிலுமாக அகற்றுகிறதோ அதுபோல ஒரு தூய பக்தரிடம் நம்ம சங்கம் கொண்டோம்னா நம்ம இதை உணர்வோம். நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து துரதிருஷ்டங்களும், மன கஷ்டம், எல்லா விதமான மனக்குழப்பம் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிறத நம்ம பார்க்க முடியும். This is the characteristic of a bona fide spiritual master. We have this experience in his presence. நம்ம இதுதான் ஒரு ஆன்மீக உண்மையான ஆன்மீக குருவுடன் நம்ம போய் தொடர்பு கொண்டால் நம்ம உணரக்கூடிய உண்மையான அனுபவம். But we have to be serious enough at least to put ourselves into that association submissively. ஆனா குறைந்தபட்சமாவது நம்ம அந்த சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நேர்மையாக இருக்கணும். So that's the answer that's coming to me at this moment. I hope it's sufficient. Yes, Prabhu. Thank you very much. Okay. I had a question. Yes, Prabhu. Ishwari Priya had a question if she's still here. Yes. Ishwari Mataji. Hare Krishna Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. Actually, I had two if we have time. So one was you mentioned, just like Kali surrendered out of fear, Srila Prabhupada said that we do the same because of fear of death in old age. So the question is, it's a little difficult to understand the surrender of Kali because it seems like it's not, and you pointed that out, that Srila Prabhupada said that it's bhaya vivala, it's not real surrender, it's questionable. And when we also surrender that way, it's questionable. So my question is that accepted at that point? Because we really don't make much progress, at least the way I see it. If I just all along I'm materialistic and just at the time of death I'm afraid and I say I surrender, I don't see that working in my favor. So what is it that Kali did right and what is it that we are doing wrong? Yeah, let's have that in Tamil, very simply. கலி கபடமான நபர், வாழ்க்கை பூரா எல்லா கலி கபடத்தின் ஸ்வரூபம். இருந்தாலும் சரியான தக்க தருணத்துல சரண் அடைஞ்சதுனால கலி காப்பாற்றப்பட்டான். ஆனா நம்மளும் அதே மாதிரி கபடங்கள் நிறைந்தவர்கள். நம்மளும் சொல்லலாம் இல்லையா, கடைசி சாகர காலத்துல நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரித்து பயத்துல மரணம் வருது அப்படிங்கிற பயத்துல நம்மளும் சரணடைஞ்சா பயன் பெறுவோமே. ஆனா நமக்கும் கலிபுருஷனுக்கும் இருந்த வித்தியாசம் இங்க என்ன? It's very obvious. Maharaj Parikshit didn't kill him. That's the result. விளைவை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். விளைவு என்ன? பரீட்சித் மகாராஜர் கலியை கொல்லவில்லை. It's that he surrendered and that's all that Maharaj Parikshit considered. கலி சரணடைந்தான், அதை மட்டும்தான் மகாராஜ பரீட்சித்தர் பார்த்தார். Even he was angry, we've heard. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவருக்கு கடும் கோபம் இருந்தது. இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டார். But he accepted the surrender. He accepted. ஆனா பரீட்சித் மகாராஜர் அப்படிப்பட்ட சரணையும் ஏற்றுக்கொண்டார். So our situation is just like that. நம்மளுடைய சூழ்நிலையும் அதே போலதான். This is an excellent passage from which to learn that it's really a function of mercy only. There's nothing that we can do or not do that's going to help us make advancement other than somehow gaining that mercy. And when we surrender, the Vaishnavas are so compassionate that they will accept.
So இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மிக அருமையான ஒரு கருத்து வெளியில வருது. நம்மளுடைய முயற்சி முக்கியம் இல்ல. நம்மளுடைய முயற்சி வந்து காரணம் அல்ல. வைஷ்ணவர்கள் கிட்ட நம்ம சரணடையலாம். அதுதான் ஒரே வழி. அது சரணடைஞ்சா, ஆனா அவர்களுடைய கருணை அவ்வளவு உயர்ந்தது. உடனடியாக வழங்க தயாராக இருக்கிறார்கள். அந்த கருணை அவ்வளவு சிறந்தது. அது ஒண்ணுதான் அதுதான் நம்மள காப்பாத்துறதே தவிர, நம்மளுடைய முயற்சி முக்கியம் என்ற போதிலும், அது நமக்கு காரணம் அல்ல. Krishna already knows what's motivating us. He says in Bhagavad Gita, Arto Jignasur or Tarthi Jnanicha. He doesn't care that you're mixed motives. கிருஷ்ணருக்கு நிச்சயம் நம்ம என்ன இதயத்துல யோசிக்கிறோம்ன்றது தெரியும். அவரே பகவத்கீதையில சொல்றார். நீ வந்து செல்வத்திற்காகவோ, இல்ல துயரத்தின் காரணமாகவோ, இல்ல அறிவு பெறணுங்கிற ஆசையினாலோ, இல்ல ஞானம் வரணுங்கிற ஆர்வத்தினாலோ, நீ என்னிடம் சரணடைகிறாய் எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படிப்பட்ட சரணத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றார். It's a good thing for us that he's so liberal. ஏன்னா அவருடைய இப்படி தாராள மனப்பான்மை நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆகும். That's what makes him Sharanya and Shlokya. அதனாலதான் கிருஷ்ணர் சரண்யா, ஸ்லோக்யா என்று அழைக்கப்படுகிறார். And anybody representing him obviously is going to have the same characteristic. இந்த குணங்களை யாரெல்லாம் பிரதிபலிக்கிறாங்களோ அவர்களும் அதே குணாதிசயங்களை வெளிப்படுத்த முடியும். அதுதான் அங்க முக்கியம். And this is the only reason we have any hope. நமக்கு நம்மளுடைய மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கை வரணும்னா அந்த நம்பிக்கைங்கிறது இவர்களுடைய கருணையில தான் இருக்கு. Otherwise, especially in the last few years, things are so bad. I mean, who would not just succumb completely to the kind of depression that Prabhuji has already mentioned? இப்போ முன்றைய கேள்வி கேட்டபடி மன எழுச்சி, மனக்குழப்பங்கள் ஏன் வராது? இன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இத பார்த்தா நமக்கு வந்து நிச்சயம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருங்கிறது தெரிய வருது. Utilize your valuable human form of life by searching through the Bhaktivedanta database for descriptions of mercy, and you'll be very enlightened. நீங்க வந்து உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் மனித வாழ்க்கை பெற்றிருக்கோம். இந்த மனித வாழ்க்கையை முழு பயனை நம்ம அடையணும்னா உங்க கம்ப்யூட்டர்ல போய் இல்ல உங்களுடைய மொபைல் போன்ல போய் வேதா பேஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுல கிருஷ்ணருடைய கருணை மர்சி கருணை அப்படிங்கறத போட்டு தேடி பாருங்க. என்னென்னலாம் தெரிய வருதுன்றத பாருங்க. அதை படிங்க. நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சு விடுவோம். It's an adbhuta thing. இது வந்து பரம அத்புதங்களிலும் அத்புதமானது. And even the Christians say that. They have the song Amazing Grace. கிறிஸ்தவர்கள் கூட இத நம்புறாங்க. அதி அத்புதம் அப்படிங்கறத. So this is our hope, 100%. We're just banking on mercy, that's all. நம்ம முழுமையாக கருணையே நம்பி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க தீர்மானமாக சொல்லப்படக்கூடியது. We don't have many alternatives. அத தவிர வேற எந்த வழியும் கிடையாது. You can count your alternatives on less than one finger, put it that way. இன்னும் சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 விரல்கள் இருந்தா கூட ஒரு விரல்ல கூட ஒரு குணத்தை கூட ஒரு வழியை கூட நம்மளால இதுக்கு மாறு வழியாக சொல்ல முடியாது. Yasya prasadat bhagavat prasada bas. பகவானுடைய பிரசாதத்தை நம்ம பெறணும்னா ஆன்மீக குருவின் பிரசாதத்தை பெற வேண்டும். அவ்வளவுதான். Okay. Another question. Yes, Prabhuji. So basically, the other side of the story. So oftentimes we come across people whose motivation is not really, their intent is not good, and it comes across. I mean, just whatever we feel like in their presence. So, and we try to, so there are two aspects. One is personal damage, and the other is, what it means to others. So, if we keep quiet, or if we let them continue, that can cause greater damage. So in that, if the person comes and says something to this something like this, that he's repenting, but he's actually not repenting, and you've seen this periodically. It happens all the time. What should we do? Should we,
and also there's nothing like this in the judicial system, right? So if someone commits a murder and says, "Oh, I completely surrender," he's not forgiven. So how do we take this in our practical life? What's the lesson for us? Yeah. சோ மாதாஜி என்ன கேக்குறாங்கன்னா, ஒருவர் குற்றம் செய்றார். அந்த குற்றத்தை உணர்ந்து சரணடைகிறார். மறுபடியும் அவரு அவர நம்ம எப்படி நம்புறது? அவரு குறிப்பா இன்றைய சூழ்நிலையில நம்மளுடைய அரசு சட்டத்த பார்த்தா, சட்ட ரீதியாக ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு, "ஓ! நான் சரண் அடைஞ்சுடுறேங்க" அப்படின்னா, அவன தண்டனை குடுக்காம, அவன கொல்லாம விடுறதில்ல. சோ அப்படி இருக்கச்ச, இங்க கலியுக பண்றதெல்லாம் பண்ணிட்டு, நான் சரணடைறேன்" அப்படின்னு சொல்றச்ச, அவன விட்டுறணும்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? இஸ் இட் ஓகே மாதாஜி? Yes, Prabhuji. Yeah, I'm not sure I got the whole question, but I think you're talking about what do you do with people who you feel obviously insincere. You don't want to enable the abuse that they're going to. So. And like it almost seems, even last week what we were discussing, it seems like we are allowing ourselves to be harassed by others, which is not right either. Yeah, well, here's the thing. We have to recognize our own limitations. Prabhu, did everybody hear my translation? I didn't hear anything. நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு நம்மனால எல்லாமே செய்ய முடியும்னு நம்ம நினைக்க கூடாது. முதல்ல நம்மனால செய்ய முடியாதது இருக்கு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். We make mistakes. நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள். We don't perceive certain things. சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியாது. We in fact are ourselves cheating sometimes. சில சமயம் நம்மளே நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிற குறுகுறுக்கிற எண்ணம் இருக்கணும் நம்மட்ட. And we're certainly illusioned. There's no denying it. நம்ம மயக்கத்துல வரவே மாட்டோம், மாயையில மாட்டவே மாட்டோம்னு சொல்லக்கூடாது. அதுவும் So how do you really know what's motivating another person? It's not so easy thing. It's really. நம்மகிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கச்சே, மத்தவன் ஏமாத்துறான், அவன் நேர்மையற்றவன் அப்படிங்கறத நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? Sometimes the person in whom you have full faith is going to disappoint you eventually. ஒரு சில சமயங்கள் நம்ம முழுசா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நம்மள ஏமாத்திறார் ஒரு சமயம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. By the person will be exposed as being a cheater. It happens. சில சமயம் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி. அந்த மாதிரி முழு நம்பிக்கை கொண்ட நபர் நம்மளை ஏமாற்றாருன்றது அம்பலப்படுத்தப்படும் பொழுது நமக்கு தெரிய வருது. Sometimes the person that we've written off as a rascal is actually a pure devotee. We don't know. ஒரு சில சமயம் முற்றிலும் அயோக்கியன் அப்படின்னு நம்ம அவன் மேல பட்டம் கட்டி அவனை ஒதுக்கி வச்சிருப்போம். ஆனா அவன் ஒரு தூய பக்தன் அப்படிங்கிறது ஒரு சில சமயம் நமக்கு கழிந்து தெரிய வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? Judging others is a very dangerous game. மற்றவர்களை எடை போடுறதுங்கிறது அபாயகரமான ஒரு கருத்து. But we have to play that game also. ஆனா அதே சமயத்துல சில சமயம் நம்ம இன்னொருத்தரை எடை போட வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறோம். So the point is that, Srinara Pisunichena Turodeva Sahishnana Ityadi, we have to be very conscious of our own shortcomings and limitations and be very careful not to offend others. அதனால கருத்து என்னன்னா, திருநாதபி சுனிச்சேனா அப்படிங்கிற ஸ்லோகத்தின்படி நம்ம மிகவும் நம்மளுடைய குறைபாடுகளை எல்லாம் எண்ணி அதன் மேல கவனம் செலுத்தி பணிவாக இருந்தாதான் மற்றவர்களை நம்ம உண்மையா புரிந்து கொள்ள முடியும். And although we have to act on the whatever judgments we necessarily make, it's generally a good idea to keep it to yourself, private. நம்ம ஒரு சில சமயத்துல மற்றவர்களை எடை போட்டு அவர்களை மதிப்பிட்டு அவர்களை நம்ம கணிக்க வேண்டும். ஆனா அதை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூடயே வச்சுக்கலாம் அதை.
Why? Because satam nindanamna paramamaparadham vitanate. The number one offense is to vilify someone who is innocent. ஏன்? ஏன்னா மிக மிக கொடூரமான அபாயம் என்னன்னா, அப்பாவிய ஒருத்தனை நம்ம தவறாக நிந்திக்கிறது. Yata kyatim yata katamusahate tadvigarham. How can the Lord tolerate that? இப்படி இருக்கிறச்சே அந்த மாதிரியான செயலை பகவான் தாங்கிக் கொள்வாரா? தாங்கிக் கொள்ளவே மாட்டார். So we have to be very, very cautious. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். This is the point. Yes, what was that? Last one. Bandhamui sabhadanamate, as we say. நம்ம குருவுக்கு பாடுறோம். Yes. So is that okay? Yes, Prabhuji. Thank you very much. Ek or no? No. Thank you. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? யாருக்காவது? Okay, so yeah, it's getting late. We should stop. Thank you all very much. All glories to Srila Prabhupada. His Grace Mukunda Prabhu ki jai. Prabhu, thank you very much. Hare Krishna. Hare Krishna.